பையன் இருக்கிறான். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும், கண்டிப்பாக வேணும், இவங்க கூட வாழவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு எந்த விதமான ப்ரூஃப் தேவைப்படும்? இப்போ ஒரு வேளை ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங் இல்லை, அவர் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, ஒர்க்கிங்லேருந்து இல்லை, பொண்ணு நல்லா ஒர்க்கிங்கில் இருக்காங்க அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க, பொண்ணு அப்ளை பண்ணி டைவர்ஸ் போயிட்டு இருக்கின்றப்போ ஹஸ்பண்ட் டிமாண்ட் பண்ணுறாரு, எனக்கு இந்த மெயின்டெனன்ஸ் வேணும். டைவர்ஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, சாதாரண ஒரு கப்பலுக்கு நடக்குது, ஓகேங்களா? அதுவே ஒரு செலிபிரிட்டி கப்பலுக்கு நடக்குன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது. டிவி போட்டால் செலிபிரிட்டிஸும் டைவர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு எழுத்த வீட்டு இருக்கவங்களும் டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் ஒரு கேஷுவலான வார்த்தையாகிடுச்சு. அவ்வளோ ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா இப்போ? அப்படின்னு சொல்ல முடியாது சார், அந்தளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் நம்ம இருக்கிற லைஃப்பு கொஞ்சம் நேரம் இருக்க போகிறது கொஞ்ச நாளோ என்னவோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம், ஸோ யாரோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டாம் அப்படின்னு. மெயின் என்னென்னா இந்த டைவர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா பேக்கப் வந்து இண்டிபெண்டன்ட். when life and girl was independent na she doesn't want to depend on anyone. வணக்கம் மேம். இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே திரும்பினாலும் சரி அங்கே திரும்பினாலும் சரி டைவர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்து கேஷுவல் ஆயிடுச்சு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு, இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோன்னா டிவி போட்டால் செலிபிரிட்டிஸும் டைவர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு எழுத்த வீட்டு இருக்கவங்களும் டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் ஒரு கேஷுவலான வார்த்தையாயிடுச்சு. அவ்வளோ ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா இப்போ? அப்படின்னு சொல்ல முடியாது சார், அந்தளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இப்போ இருக்க தட் இஸ் ஒர்க்கிங் ஸ்டைலில். அந்த முன்னாடிலாம் வந்து பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் நம்ம இருக்கிற லைஃப்பு கொஞ்சம் நேரம் இருக்க போகிறது கொஞ்ச நாளோ என்னவோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம், ஸோ யாரோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டாம் அப்படின்னு. மெயின் என்னென்னா இந்த டைவர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா பேக்கப் வந்து இண்டிபெண்டன்ட். when life and girl was independent na she doesn't want to depend on anyone and that same men was independent na அவங்களும் வேறு டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னோடய ப்ரைவசிக்கு இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அவங்கவுங்க ப்ரைவசி அவங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ் லைஃப் இருக்கிறது கொஞ்ச நாள், நெக்ஸ்ட் இதில் நம்ம எப்படி இருப்போம் இது இருக்கிற கொஞ்சம் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற லைஃப்பில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ட்டு, எந்த ஒரு பேர்டன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்ட்டு. இந்த பேர்டன்ஸ் தான் ஆக்சுவலாக கண்டிப்பாக அந்த பேர்டன்ஸ்லாம் ரிலீவ் ஆகிறதுக்கு தான் அப்படி போகிறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ரீசன், அதில் எது வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல்ஸ் பர்சனாலிட்டிஸு அதை தான் டிசைட் பண்ணும் whether we want a long stand இருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு வரக்கூடிய கேஸ் எல்லாம் எப்படி இருக்குது மேம்? அதாவது மியூச்சுவலாக வராங்க டைவர்ஸ் வேணும், இல்லாட்டி என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு வந்து இல்லாட்டி மணி மைண்டடாக எனக்கு அவங்கள்ட்ட காசு பறிக்கணுன்றதுக்காண்டி இந்த கேஸ் போட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? இருக்காங்களே சார் மியூச்சுவல்ன்ற வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ உன் வழியே பார்த்துக்கோ நான் என் வழியே பார்த்துக்கிறேன், அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கப்பிள்ஸாக இருப்பாங்க. அண்ட் தே சைட் நான் வந்து உன்னையும் வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் கோர்ட்டில் வந்து, பிகாஸ் அது வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லை அஃபேர் யாருக்கிட்டையாவது இருக்கலாம், ஏதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ரமைஸ் வந்தால் அந்த மாதிரி மியூச்சுவல் போயிடுவாங்க. ஸோ தே சைட் எனக்கு வந்து ரொம்பலாம் கோர்ட்லலாம் படியெல்லாம் ஏற வேணாம், வரேன் நீ முடிச்சுட்டு அவ்வளோதான், நான் பாட்டையும் வழியை பார்த்துக்கிறேன், ஐ கேரி ஆன் மை கேரியர், யூ கேரி ஆன் யுவர் கேரியர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ தட்ஸ் அ மியூச்சுவல். ஸோ நோ காம்ப்ளிகேட்டட்லாம் வரவே வராது, அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே முடிஞ்சு, அது அண்டர்ஸ்டாண்டிங்லேயே முடிஞ்சு. அந்த டைவர்ஸோட டைமிங் எவ்வளோ இருக்கும்? என்ன டைம் சார் அது மேக்ஸிமம் இட்ஸ் டிபெண்ட் அப்பான் லைக் 3 monthsலேருந்து 4 monthsக்குள்ளே, மேக்ஸிமம் 3 to 4 ஹியரிங்ஸ் 4 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஓகே, மியூச்சுவலாக இருந்தால் சம்டைம்ஸ் ஒன் இஃப் இட் இஸ் இதே வந்து மியூச்சுவல் வந்து when he goes for a criminal கேஸ்க்கு போய் அங்கே வந்து தட் இஸ் வித்ட்ரா பண்ணி அப்புறம் கோர்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த அதோட ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு, we are going for a compromiseன்னு ஒரு கோர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வித்தின் 1 year தட் இஸ் 1 day கூட நம்மளுக்கு கிடச்சிரும் இவங்க மியூச்சுவலாக போடும்போது. பிகாஸ் அந்த இது பே பண்ணிடுவாங்க, மெயின்டெனன்ஸ் பே பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து காம்ப்ரமைஸ் போகிறேன், எனக்கு வந்து இவர் வந்து காம்பன்சேஷன் பே பண்ணிட்டாரு, அதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம் கோர்ட்டில். ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஜட்ஜ் பார்த்துருவாங்க, இது மாதிரி கிரிமினல் கிளைம் ப்ரைன் போயிருக்கு, அதில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ மெயின்டெனன்ஸ்க்கு இவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு ஷீ இஸ் கம்மிங்ன்ற போது இட் வில் பி அவங்களுக்கு அது ஈஸி. ஓகே, ஒன் டே ஒரு 2 days அது முடிஞ்சிடும் மியூச்சுவல், அந்த மியூச்சுவல் முடிஞ்சிடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த பேக்கப் தான், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளது ஈஸியாக முடிஞ்சிடும், இந்த மாதிரி வந்தாலும் முடிஞ்சிடும், காம்ப்ரமைஸில் வந்தாலும் முடிஞ்சிடும். எது லாங் லாஸ்டிங் டைவர்ஸ் வரும் அப்படின்னா க்யூரியாலிட்டியில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் வரும், அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கறது, அந்த அடிக்கிறது, துன்புறுத்துறது, அப்யூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக ப்ராப்பர் ஃபுட்டு கொடுக்காம ஷெல்டர் கொடுக்காம அவங்கள பார்த்துக்கிறது,
டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் ஹர். அவளை வந்து யாருக்கிட்டையும் பேச விடாமல் ஒரு ரூமில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. டாக்ஸிக்கான ஒரு இது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அந்த சைடு அவனும் ரிவெஞ்ச் எடுப்பான். அவன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்னையே கொண்டு வந்துட்டியா, அப்போ நான் எப்படி உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு இந்த ரிவெஞ்சுன்ற மாதிரி போயிட்டாலே கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து த்ரூ இதில் தான் எடுக்க முடியும். கண்டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க எவிடன்ஸாக ப்ரூஃப் பண்ணி. இப்போ வந்து ஒரு பையன் இருக்கிறான், அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு டைவர்ஸ் வேணும், கண்டிப்பாக வேணும், இவங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு எந்த விதமான ப்ரூஃப் தேவைப்படும், அந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதானா அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆக்சுவலாக? சார் ஃபஸ்ட்டு இவங்க வராங்கன்னு பார்த்துக்கோ, நம்ம ஸ்டோரி இவங்களோட ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் நம்ம கேட்குறோம்ல சார். கேட்கும்போது எல்லாமே கேட்டுட்டு நாங்கள் அப்படியே இருக்க மாட்டோம். ஆஸ் ஆஃப் அட்வொகேட் என்னம்மா ப்ரூஃப் வச்சுருக்கீங்கன்னு நாங்களே கேட்போம்ல. ஸோ கேட்கும்போது இல்லை மேம் ஐ காட் திஸ் வீடியோ ப்ரூஃப் இருக்கும், ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அவங்க கையில் இருக்கும். இப்போ இருக்க சினேரியோவில் ப்ளஸ் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, 4 பேருக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நடந்திருக்கும். இப்போ நான் வந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறேன், இதை ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ். கண்டிப்பாக. ஸோ இதுவும் கம்ஸ் இன் கியூரல்ட்டியில் தானே. ஆமாம். அப்போ அது வந்து நெய்பர்ஸ் இருக்குது, அவங்க இருக்கு, அவங்க கூட வரவங்க சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும் தான் இட் கம்ஸ் இன்சைட் த பெட்ரூம். அது அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணும். அதுக்கு எவிடன்ஸ்லாம் கிடையாது. வாட் தே சேஸ் வில் பி ரெக்கார்டட் இந்த அது எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் உங்களுக்கு? அவங்க அவரை என்கொயரி எடுக்கும்போது தான் அது நம்மளுக்கு தெரியும். கோர்ட் டேக்கிங் எவிடன்ஸ் அண்ட் கிராஸ் பண்ணும்போது தான் அது வந்து எப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போதே 1 to 1 தான். எல்லாரும் வெளில அனுப்பிச்சிட்டு அவங்க 2 பேர் வச்சு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அப்யூஸில் அவங்க டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எவிடன்ஸ்லாம் எடுத்து அப்புறமா தான் ஆர்டர்ஸ் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம நியூலி மேரிட் கப்பல் பார்க்குறோம், அவங்க டைவர்ஸ் வாங்குறாங்க, ஒரு 1 to 3 months கொடுக்குறாங்க, ஓகே மியூச்சுவலாக இருக்கிறப்போ. ஓல்டு கப்பல்ஸ்லாம் வராங்களா? நியூலி மேரிட் கப்பல்ஸ்க்கு வந்து என்ன ரீசனுக்கு வாங்குறாங்க? நியூலி மேரிட் கப்பல்ஸ் வந்து மியூச்சுவலாக வராங்க. அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்து வேற ஒரு அஃபேரில் இருந்தேன், என்னை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த மாதிரி இருந்தால் அது வந்து முடிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் வேற என்ன கேட்குறீங்க? இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ வந்து அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டில் டைவர்ஸ் வாங்குறதுக்கு எதுவுமே, அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணி இண்டிவிஜுவலாக அந்த பொண்ணு மட்டுமே உங்களை அப்ரோச் பண்ணுது, இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபேமிலியிலேருந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னோட ஹஸ்பண்டும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த விஷயத்தில், எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்றப்போ கோர்ட் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குமா? அந்த மாதிரி அவள் எல்லாத்தையும் எதிர்த்து வந்து அவங்கள்ட்ட நிற்கிறா கோர்ட்டில் அப்படின்றப்போ அந்த பொண்ணுக்குன்னு தனியாக ஒரு செக்யூரிட்டி கொடுக்குமா? அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கான ஹெல்ப் பண்ணுமா? செக்யூரிட்டிலாம் கோர்ட் அந்த அளவுக்கு கொடுக்காது சார். செக்யூரிட்டி இன் த சென்ஸ் தே கேன் ஃபைல் த ஷூட், பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் டிவி ஆக்டில் போயிட்டு அங்கே வந்து ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலிக்கு வந்து இவங்களை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தே கேன் டேக் ப்ரொடெக்ஷன் எடுக்கலாம் டிவி மூலயமா. அது ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து. சைமல்டேனியஸ்லி ஷீ கேன் ஃபைல் ஓபி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கலாம் கோர்ட்டில். ஓகே. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு யார் காசு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குமா? மோஸ்ட்லி வந்து மென் விமன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மென் தான் வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு சினாரியோ. அது ஏன் இருக்குன்னா ஹீ இஸ் கெட்டிங் மேரிடு. அவளை நம்பி ஒரு பொண்ணு வரா, இவங்க 2 பேரையும் நம்பி 2 குழந்தைங்க வரும், ஒரு குழந்தைங்க வரும். அப்போ மெயின்டெனன்ஸ் யார் பொறுப்பு? யார் பார்த்துக்கணும்? ஆப்வியஸ்லி ஹஸ்பண்டோட தான் பார்த்துக்கணும். ஸோ வென் கேர்ள் வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னாலும் சரி, ஓகே ஷி வில் நாட் ஆஸ்க் ஃபார் த மெயின்டெனன்ஸ்னு. பட் குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க தானே, லெஜிட்டிமேட் குழந்தைங்க தானே, அதுக்கு இவங்க கண்டிப்பாக வந்து பே பண்ணியே ஆகணும். ஓகே. மெயின்டெனன்ஸ் வந்து ஈவன் ஒய்ஃபுக்கே அவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ பட் ஆனால் சில ஒய்ஃப் என்கிட்ட வர கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில ஒய்ஃப் ஒர்க்கிங் கேர்ள் லேடிஸாக இருக்காங்க, ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா வாட் தே வில் சே, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் மேம், லெட் த சில்ட்ரன்ஸ் ஹேவ் இட், வாட் தே வாண்ட் டு ஹேவ் இட் த சில்ட்ரன்ஸ் அப்படின்றத, சில்ட்ரனுக்கு என்ன வேணும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே வேணும் அப்படின்னும் போது தே வில் கம் ஃபார் தட் மெயின்டெனன்ஸ். ஸோ அது அவங்க டியூட்டி. அது 50-50 ஷேரிங் தானே மேம். அது நானும் 50 ஷேர். நான் வந்து குழந்தைங்க ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறேன், வரேன், பார்க்குறேன், ஃபுல் டைம் நான் குழந்தைய பார்க்குறேன். அந்த மெயின்டெனன்ஸ் கூட அவர் ஷேர் பண்ணலன்னா எப்படி? அவர் பாட்டு ஜாலியாக குழந்தைய கொடுத்துட்டு இவர் பாட்டு இன்னொருத்தரோட போயிட்டா அப்போ நாங்கள் தானே சஃபர் ஆகிறோம். ஆஸ் ஆஃப் உமன் தே ஆர் சஃபரிங் அ லாட். இல்லை சிங்கிள் மதராக இருந்து, ஈவன் சிங்கிள் ஃபாதராக இருந்தாலும் சரி, சிங்கிள் மதராக இருந்து ஒரு குழந்தைங்களை கொண்டு வர்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கண்டிப்பாக. அது ஸ்கூல் சார், அவங்க வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களா இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகிற வரைக்குமே 2 பேருமே ஃபேஸ் பண்ணுவாங்க டிஃபிகல்ட்டிஸ். ஓகே.
இது இத்தனை வயசு அந்த குழந்தை வந்து இத்தனை வயசு வளர்ற வரைக்கும் தான் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா ஏதாவது? 18 இயர்ஸ் வரைக்கும். 18 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா. ஆக்சுவலாக மேரிட் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும், பொண்ணு குழந்தையா இருந்தால் கல்யாணம் ஆகிற வரைக்குமே அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுக்கணுன்றது இருக்குது. ஓகே. இப்போ ஒரு வேளை ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங் இல்லை, அவர் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, ஒர்க்கிங் எதுவுமே இல்லை, பொண்ணு நல்லா ஒர்க்கிங்கில் இருக்காங்க அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க, பொண்ணு அப்ளை பண்ணி டைவர்ஸ் போயிட்டு இருக்குன்றப்போ ஹஸ்பண்ட் டிமாண்ட் பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் காசு வேணும், டிமாண்ட் பண்ணால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. இப்போ இவர் வந்து இவர் சைடில் ப்ரூஃப் பண்ணணும் ரெக்கார்டெல்லாம். இவர் வந்து என்கிட்ட எந்த இது பெண்ணியும் இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்வாதாரமே என்னோட பேசிக் நீட்ஸே என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, எனக்கு அவகிட்டேருந்து எதனா ஒரு கன்சிடரேஷன் கொடுங்க அப்படின்ட்டு அதே மெயின்டெனன்ஸ் அவங்க ஃபைல் பண்ண மெயின்டெனன்ஸில் இவர் ஒரு மெமோவாக ஒன்று பெட்டிஷனாக போட்டு கன்சிடர் பண்ணி கேட்டால் ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன் பவர் ஹீ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் இட். ஆனால் அவங்க அது வந்து ப்ரொவைட் பண்ணலாம். டைவர்ஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, சாதாரண ஒரு கப்பலுக்கு நடக்கு, ஓகேங்களா, அதுவே ஒரு செலிபிரிட்டி கப்பலுக்கு நடக்குன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது. சரி சார், அப்படிலாம் இல்லை. காமன் ஈக்குவல் லா வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான் சார். தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் போதோ அதே ப்ரொசீஜர் தான் செலிபிரிட்டிக்கும் போகும். என்னென்னா செலிபிரிட்டிஸ் வந்து அந்த டைம் வந்து இப்போ ஃபைல் பண்ணுற டைம் வருவாங்க, அப்புறம் க்ளோசிங் அப்போ வராங்க, அவ்வளோதான். அந்த டைம் அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவங்க அன்னைக்கு வந்தாங்க, இப்போ வராங்க அப்படின்ற அந்த பீரியட் வந்து இவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது உள்ளுக்குள்ளே 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக எதுவாக இருந்தாலும் 1 இயரோ, இப்போ காம்ப்ரமைஸ்னால் ஃப்ராக்ஷன் ஆஃப் தட் இஸ் 3 இயரிங்ஸில் முடிஞ்சிடும். லாஸ்ட் இயரிங் மட்டும் தான் இவங்க வருவாங்க, ஃபர்ஸ்ட் இயரிங் வருவாங்க. ஃபேமிலி கோர்ட் பொறுத்த வரைக்கும் அப்பியரன்ஸ் இஸ் மஸ்ட். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் ஓபி இருந்தாலும் சரி, எம்சி இருந்தாலும் சரி, டிவி கூட எனக்கு இல்லை, பட் எம்சி அண்ட் ஓபி கண்டிப்பாக மியூச்சுவல் இருந்தாலும் அவங்க அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கோர்ட் பெட்டிஷனே அவங்க வந்து அப்பியரன்ஸ் கொடுத்தா தான் பெட்டிஷனே வாங்குவாங்க. ஓகே, வந்தே ஆகணும். அப்போ அவங்க வந்து பண்ணும்போது அந்த ப்ராசஸ் என்ன ஆகுனா, வேவர் பீரியடு, கூலிங் பீரியட்லாம் சிலதெல்லாம் இருக்குது மியூச்சுவலுக்கு வரும்போது. அதை வேணால் நாங்கள் பண்ணலாமே தவிர, பட் காமன் பர்சனுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் வந்து அவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுவோம். நோ சச் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி செலிபிரிட்டி கேசஸ் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் சரௌண்டிங்ஸ்லையோ இல்லை உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க? சீனியர்ஸ்க்கெலாம் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, ஸோ காம்பன்சேஷன் வந்து வாங்கி தருவாங்க. ஸோ சீனியர்ஸ் நிறைய பேர் என்னோட சீனியர்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணியிருக்காரு. இல்லை அவங்க மியூச்சுவலாக வருவாங்களா, இல்லாட்டி வந்து ஒரு 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 அகேன்ஸ்டாக தான் வருவாங்களா? ரெண்டு பேருமே வந்து ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு தான் வருவாங்களா மோஸ்ட்லி? இல்லை, ஃபஸ்ட்டு போடும்போது நான் அவங்கள அக்ரெசிவில் தான் போடுவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த பேப்பர் மீடியா அந்த இதெல்லாம் வரும்போது, ஸோ அகெயின் வி ஷுட் நாட் ட்ராக் திஸ், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்க முடியுமோ முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இட் கம்ஸ் இன் மணி தான், காம்பன்சேஷன் தான். காம்பன்சேஷன் அந்த டாக்கிங்கே எண்டிங் பார்த்தீங்கன்னா, சரி ஒரு டைவர்ஸ் வந்து முடியுதுன்னும் போதே காம்பன்சேஷனில் தான் முடியும். ஓகே ஓகே, காம்பன்சேஷன்லாம் அது முடியுது அப்படின்னா அது காம்பன்சேஷனில் தான் முடியும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே வந்து ஒரு ஒரு மோசமான டைவர்ஸ் கேஸ் இதுங்க, இதோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எல்லாருமே சேர்ந்து அப்படின்ற மாதிரி கேஸ் இருக்கா? கேஸ் என்ன, ஒருத்தவங்க மியூச்சுவல் சொல்லிட்டு வந்துடுவாங்க சார். நம்ம எல்லா பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த டைமில் ஜட்ஜ் கூப்பிடும்போது ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டாங்கன்னா போச்சாங்க. அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஆமாம், ஜட்ஜ் எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெட்டிஷன் போட்டு எல்லாம் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு, காம்ப்ரமைஸும் ஓகே அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு, இல்லை எனக்கு இல்லை நான் இவரோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு யார் சொல்கிறேன் அந்த மாதிரி? ஒய்ஃபு இல்லை எனக்கு காசை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன், நான் இவரோட தான் வாழணும் அப்படின்னு அங்கே வந்து சொல்லும் போது, அப்போ ஜட்ஜோட ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. எங்களுக்கும் ஷாக்கிங்கு, ஏன் இப்படி சொன்னாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் அது அப்படியே என்னன்னு கேட்டால், இல்லை எனக்கு இவர் காசு தரமாட்டாருன்னு நினச்சேன், இவர் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு இதுவே ஒரு த்ரஸ்வர்த்தியாக இருக்குது, நான் திட்டேன் இந்த மாதிரி இவர்கிட்டே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் அது பிரேக்கப் ஆகிடுச்சு ஒரு சைடு, இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் தாட்டில் இருக்காங்க, சரி நானும் ஓகே அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் ஃபைன். அவங்க ஒருத்தவங்க எப்போ நம்ம காசு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்கிடுறோமோ அந்த ஈகோ வந்துடும். கண்டிப்பாக இவன் நம்மக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக காசை வாங்கி இதானே டைவர்ஸ் வாங்குறான். ஸோ அங்கே வந்து அவரு கோஆப்ரேட்டே பண்ணல, ஏன்னா எனக்கு வேண்டானே சொல்லி இப்போவும் அது பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இல்லை அந்த மாதிரி கேஸ் நடக்கிறப்போ அந்த ஆன் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜட்ஜ் ஆகட்டும், ஒரு லாயர் ஆகட்டும், என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக போஸ்டிங் ரீபோஸ்ட் தான் சார் பண்ணுவோம், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டோம். கன்சிடர் மீடியேஷன் அவங்க ஜட்ஜ் வந்து எதர் கோ ஃபார் மீடியேஷன், ஏன்னா இவங்க கேட்குறாங்க இல்லையா. ஸோ இவங்க ஜட்ஜ் வந்து சொல்ல மாட்டாங்க நீங்கள் கூட போய் வாழணும் அப்படிலாம். ஆர்டர்ஸில் எதுவுமே கட்டாயப்படுத்தி எதுவுமே கிடையாது சார். ஓகே, யாரையும் கட்டாயப்படுத்துகிற மாதிரிலாம் ஆர்டர்ஸ் போட முடியாது. நீங்கள் இங்கே தான் போய் வாழணும் அப்படின்னு ஆர்டர்ஸ் போடவும் முடியாது.
அதை வந்து இதுதான் செய்யணுன்றது தான் இது பண்ண முடியும். பிகாஸ் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்மளோட ஃப்ரீடம், நம்மளோட ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே.